கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். காமராஜ், கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன காமராஜ்? உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு திருநங்கைகள் அதிகமாக வழிபடும் குலதெய்வம் கோயிலாக இருந்து வருகிறது. மகாபாரத போர்ல அந்த போர்ல வெற்றி பெறுவதற்காக அரவான பலி கொடுக்கும் நிகழ்வு தான் இங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் சித்திரை மாத தேரோட்டத்தினுடைய தொடங்கக்கூடிய இந்த 18 நாள் மகாபாரத சொற்பொழிவுடன் தொடங்கி நடைபெற்று வரும். அதே போன்று சாமி வீதி விழாவும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில முக்கிய நிகழ்வாக திருநங்கைகள் நேற்றைய தினம் அரவானை மனதில் நினைத்துக் கொண்டு அவருக்காக தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வான நடைபெற்றது. நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மட்டுமல்லாமல் ஊர் பொதுமக்களும் சேர்ந்து கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் தாலி கட்டி கொண்டனர். இன்றைய நிகழ்வானது அரவானை பலி கொடுக்கும் நிகழ்வானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது கூத்தாண்டவர் கோயிலிருந்து அருகே இருக்கக்கூடிய பகுதிக்கு அரவானை தேர்ந்து அமர வைத்து கொண்டு வரப்பட்டு இங்க பலி கொடுக்கப்படும். அந்த நிகழ்வு தொடங்கி நடைபெற்று இருக்கு. அதனை நீ நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கலாம். அதாவது அந்த அரவான் 3 ஊர்களில் இருந்து அரவானுடைய சிரசு, கை, மார்பு ஆகியவைகள் 3 ஊர்கள் கொண்டு வரப்பட்டும், அதே போன்று மாலைகள் 20 அடி உயரத்திற்கக்கூடிய மாலைகள் பல்வேறு 2 ஊர்களிலும் கொண்டு வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரானது இந்த பகுதிக்கு, அதாவது அங்கிருந்து கூத்தாண்டவர் கோயிலிருந்து இருக்கக்கூடிய பந்தலங்காடு என்ற பகுதி கொண்டு வரப்பட்டு அரவானானது பலி கொடுக்கப்படும். அந்த நிகழ்வுக்காக தேர் அமர வைக்கப்பட்ட அரவான் கொண்டு வரப்பட்டு வந்து கொண்டிருக்கார். முக்கிய வீதிகளிலேயே வரக்கூடிய இந்த தேரானது இந்த பகுதிக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய திருநங்கைகள் தன்னை கணவராக நினைத்து, அதாவது அரவானை கணவராக நினைத்து தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள் தற்போது இந்த பகுதிகளில் தாலியை அறுத்து வெள்ளைப்புடவை உடுத்தி அரவானுக்காக ஒப்பாரி வைத்து தங்களுடைய இதை செலுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி காமராஜ்.